வாங்க வந்துட்டா வாங்க, இன்றைக்கான வேலையை நம்ம பார்ப்போம். காமா முதல் வேலையா கோழி எல்லாம் கொட்டாயிலே ஒரு மாதமாக அழைச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்க போகிறோம். வெளியே போய் விளையாடுற மாதிரி. எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. எல்லாம் கொட்டாயிலே இன்றைக்கி தான் எல்லா கோழியும் வெளியே எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்தபடியாக என்ன வேலை செய்ய போகிறோம்னா, சாணி வார போகிறோம். அதுக்குண்டான ஆயுதங்களெல்லாம் முதல்ல எடுத்துக்குவோம். ஆணி அன்னக்கூடையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கோலம் போட்டு நாங்கள் இப்படி தான் சாணி வாடுறோம் டெய்லியும். நீங்கள் எப்படி வாடுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையிலேயே நேரத்தோட வாரிடுவோம். லேட் ஆகிடுச்சு. மொட்டைக்கு இன்னும் படுத்துட்டே இருக்கிறேன். தீனி வச்சு மாட்டுக்கலாம். பால் மட்டும்தான் கறந்து இருக்கிறோம். இவங்க தான் நம்ம வீட்டு குஷ்பு கன்சீவாக இருக்கிறாங்க. மேடம் கன்சீவாக இருக்காங்க. 9 மாதம். எப்போ டெலிவரின்னு தெரியல. அதிகபட்சம் இன்னொரு 10 நாளைக்குள்ளே ஆயிரும். டெலிவரி ஆகிடுச்சுன்னா வீடியோ போடுறோம். அவங்க பேர் வந்து குஷ்பு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவாக சாணி பிடிக்க போகிறோம். வாடுற வேலை மீதி. அவங்களும் கன்சீவாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நாள் டைம் இருக்கு. அவங்களாம் இப்போ பால் கறக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன கலராக போடுறாங்க. பசங்க என்ன தீனி வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை வைக்கலே போடுறதுனால இவ்வளோ கலராக இருக்குது. அவ்வளோதான், லோடு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம எடுத்து போய் அங்கே வச்சுருக்கோம் எருக்குழி, அங்கே கொண்டுட்டு வரணும். வாங்க எருக்குழிக்கு போவோம். அறுத்து விட்டோமா இல்லை. இந்த தேங்காய் நல்லா இருக்கான்னு வந்து பார்த்துக்கலாம் வாங்க.
புல்லு போட்டதுனால அடியில் ஒட்டலை, ஒட்டாமல் வந்துருக்கு. தேங்காய் ஒன்று விழுந்துருக்குதா, இளநி அணில் கடிச்சு வச்சுருக்கா, குரங்கு கடிச்சு இருக்கா தெரியலங்க பாருங்க. ஆனால் இளநி தான், காய் நல்லா இருக்கு, வெட்டி பார்க்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் சாணி வரது பெண்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதை கட்டிக்குவோம்.